ஓகே, நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் பிள்ளை. என்ன இந்த தர்க்க வாயில்கள் லாஜிக் கேட்ஸ் இதை பற்றி ஒரு குயிக்கா ஒரு சின்ன அறிமுகம் செய்து போவோம். என்ன சொன்னா போன கிளாஸ் கொஞ்சம் பேர் தங்களுக்கு கனெக்ஷன் கிடைக்கல அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்புறம் எடுத்து போன் பண்ணி எல்லாம் கேட்டார்கள். ஸோ இப்போ அவர்களுக்காக ஒரு குயிக்கா ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் ஒன்று டக்குன்னு போய் கொண்டிருக்கு பாருங்க. எங்களோட லாஜிக் கேட்ஸை வந்து பிள்ளைகள் நாங்கள் ரெண்டா பிரிக்கலாம். ரெண்டு அடிப்படை தர்க்க வாயில்கள், சேர்மான தர்க்க வாயில்கள். அடிப்படையா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 3 தர்க்க வாயில்கள் இருக்குது. என்னென்னு சொன்னா ஒன்று அண்ட், அடுத்தது ஆர், அடுத்தது நாட். சரியா? அண்ட் ஆர் நாட் என்று சொல்லி 3 கேட். இந்த 3 நாங்கள் பேசிக்கா படிச்சாரு. இது இந்த 3மே கிளியரா இருக்குன்னு வைங்களேன். இந்த 3மே உங்களுக்கு கிளியர்னு வைங்களேன். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா விளங்கிக் கொள்வீங்க. இது ஞாபகத்துல இருந்தால் இது டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ அப்ப இது அந்த 3 நாங்க கிளியரா படிக்கிறோம். அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட். சரியா? அதை விட இந்த கேட்டுகளை கொண்டுதான் சேர்மான தர்க்க, சேர்மானம் என்று சொல்லிக்க பாருங்க, காம்பினேஷனல் லாஜிக் கேட். இதை சேர்மானம் என்று சொல்லிக்க இதை வச்சு கொண்டுதான் இதை உருவாக்குறாங்க. ஸோ அப்படி உருவாக்கின கேட் 2 இருக்குது. ஒன்று வந்து நேண்ட் கேட், அடுத்தது நாட் கேட் சொல்லி இருக்கு. இந்த 5 கேட்டும் உங்களோட சிலபஸ்ல இருக்கு. 5 கேட்டையும் நாங்கள் கிளியரா பரவலா படிக்க வேண்டும். இதை விட இன்னும் 2 கேட்ஸ் எக்ஸ்ட்ராவா இருக்குது. எக்ஸோர் கேட் அல்லது எக்ஸ்நார் கேட் சொல்லி 2 கேட் இருக்கு. இது வந்து பழைய சிலபஸ்ல இருந்தது, பிறகு இப்ப எடுத்து போட்டார். ஆனா ஒருக்கா ஓஎலுக்கு இந்த எக்ஸோர் கேட்ல ஒரு கேள்வி எடுத்து போட்டாங்க. சரியா? அதால நான் இதை மென்ஷன் பண்ணி இருக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை பற்றி நான் கடைசியா சொல்லுவேன். இந்த எக்ஸோர் கேட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்றதை கடைசியா சொல்லுவேன். அடுத்தது பாருங்க. ரைட், முதலாவது கேட் நாங்கள் அண்ட் கேட்டுக்கு போவோம். அண்ட் கேட் அண்ட் கேட் பாத்தீங்கன்னு சொன்னா அதனுடைய குறியீடு இப்படி இருக்கு. சரியா? ஒரு நீள்வட்டத்தை அப்படி பாதியாக்கிற மாதிரியான குறியீடு. இந்த அண்ட் கேட்டுடைய பேசிக் ஃபங்க்ஷன், அடிப்படை தொழில் என்னன்னு சொன்னா 2 சிக்னல் வருதுன்னு வைங்களேன். 2 சிக்னல் வந்தால் அந்த 2 சிக்னலையும் என்ன செய்யணும்னு சொன்னா பெருக்கும். பெருக்கம் ஏ என் ஒரு சிக்னல் வருது, பி என் ஒரு சிக்னல் வருது. இந்த 2 சிக்னலையும் பெருக்கி ஏ டாட் பி என்று போடும். சரியா? ஏ டாட் பி என்று சொன்னா என்ன மீனிங் என்று சொன்னா பெருக்கல். இந்த டாட் வந்து பெருக்கல் அடையாளம். கர என்று நாங்கள் இங்க பாவிக்கிறோம். இல்ல சில நேரங்களில் நீங்க போடணும்னா இந்த டாட்டை பாவிக்காமலும் விடலாம். ஏயும் பியும் பெருக்கப்பட்டு ஏபி, இப்ப மேட்ச்ல பாவிக்கிற மாதிரி ஏயும் பியும் பெருக்கப்பட்டு ஏபி வருது. அதே போல ஆனா நாங்கள் இங்க டாட்டா பாவிக்க நல்ல. சரியா? ஏ டாட் பி என்று பாவிக்க வேண்டும். இந்த ஏ என்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏதாவது சிக்னல், ஒரு சிக்னல், அந்த சிக்னல் 0வா இருக்கலாம் அல்லது 1ஆ இருக்கலாம். சரியா? பியும் அப்படித்தான், 0வா இருக்கலாம் 1ஆ இருக்கலாம். என்னுடைய கம்ப்யூட்டர் வந்து 0 1 பேஸ் பண்ணி தான் இயங்குது. 0ன்னு சொன்னா கரண்ட் இல்லாத தன்மை, 0ன்னு சொன்னா கரண்ட் இல்லாத தன்மை, 1ன்னு சொன்னா கரண்ட் இருக்கிற தன்மை. என்ன? சோ அப்ப இப்ப பாப்போம், நாங்கள் இந்த ஏல 0வையும் பியில 0வையும் போட்டா என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏயும் பியும் 0வா இருக்க 0 0 பெருக்கப்பட்டு 0 என்று பெறும். அதான் இந்த இங்க பாருங்க மெயின் நிலை அட்டவணை என்று சொல்லி இப்படி ஒரு அட்டவணையும் நீங்க போட்டு காட்டுவோம். சரியா? இதுல ஏக்குரிய சிக்னல் இங்க இருக்குது, பிக்குரிய சிக்னல் இங்க இருக்குது, கியூன்றது அவுட்புட். சரியா? அப்ப ஏல 0 என்ற சிக்னல் வருது, பியில 0 என்ற சிக்னல் வருது. இந்த அண்ட் கேட் என்ன செய்யப்பட்டா 2ஐயும் பெருக்கும். 0 0 பெருக்கினால் 0. இது நீங்க சரியாக 100% உங்களோட அந்த மேட்ச யோசிச்சு கொண்டு இருக்க இயலாது. ஏன் சொல்லுங்க அப்போ, அது 0 0 பெருக்கப்பட்டா அது வேற பிரமாணமா பெறலாம் மேட்ச்ல. ஆனா இங்க வந்து அப்படி இல்லை. இங்க கரண்ட்டை பற்றி தான் நாங்க கரைக்கிறோம். ஆன் ஆஃப் பற்றி. இது ஆஃப் ஆஃப் பண்ணா ரெண்டுமே ஆஃப் பண்ணா ஆஃப் தான். சரி, அடுத்தது பாருங்க. ஏல வந்து 0 என்ற சிக்னல், பியில வந்து 1. பாருங்க, ஏல 0 பியில 1 ரெண்டும் பெருக்கப்படுது. 0வும் 1ம் பெருக்கப்பட்டா சரியா எப்படி 0வா தான் பிறக்கும். அதுதான் இங்க காட்டி இருக்கிறேன். அதே போல
இப்ப ஏல 1 அனுப்புறோம், பில 0 அனுப்புறோம், ரெண்டையும் பெருக்கி 0 தரப்போகுது அவுட்புட்டா. அடுத்தது பார்ப்போம். ஏல 1, பில 1, 1 மட்டும் பெருக்கப்பட்ட என்ன புள்ளி இருக்கும் பார்ப்போம் 1. ஸோ அவுட்புட் 1. இப்படி ஒரு அட்டவணையை போட்டு காட்ட சொல்லி கேட்பாங்க. இப்படி போடுங்க. இந்த அட்டவணையை வந்து ஒரு பேட்டர்னா நீங்க போடுவோம். எப்படி பேட்டர்னா போடுவோம் சொன்னா, ஏ என்று போட்டுட்டு முதல் 2 சிக்னலும் எப்படி இருக்கணும், 0ல இருக்கும். அடுத்த ரெண்டும் 1ல இருக்கும். அப்புறம் அடுத்த சிக்னல் வந்து மாறி மாறி வரும், 0 1 0 1 என்று சொல்லி வரும். சரியா? அடுத்தது இன்னொரு விஷயம் பாருங்க, இது 2 சிக்னலை தான் நீங்க இன்புட் வந்து 2 இன்புட் தான் இருக்கு. ஏ என்னோட இன்புட், பி என்னோட இன்புட், 2 இன்புட் தான் இருக்கு. 2 இன்புட் ஆயிருக்குள்ள 4 சிக்னல், அது 2னுடைய 2ஆம் அடுக்கு யோசிக்கும். இப்போ 3 சிக்னல் வந்தா 2னுடைய 3ஆம் அடுக்குன்னு சொன்னா 8 சிக்னலை நீங்க காட்டணும். 8 சிக்னலை காட்ட வலிக்கிறீங்க. ஏல 4 0வும் பில 4 1ஐயும் முதல் போடுவோம். பிறகு பியில் அந்த பிறகு வருது என்ன அந்த சொன்ன 3 இன்புட் வந்தா இந்த மாதிரி அதை பாவிக்கணும்னு சொல்லி சொன்னா அது பின்னுக்கு வருது. நான் சொல்றேன் இப்படி பாவிக்கிறேன். இப்படி போட்டுட்டு அதுக்கு பிறகு இது ரெண்டையும் நீங்க பெருக்கி பெருக்கி இப்படி இங்கே போடுவோம். போட்டு விட்டா மெய்நிலை அட்டவணை வந்துடு. சரிதானே? அடுத்த விஷயத்துக்கு போவோம். இதை வந்து ஒரு கேட், இந்த அண்ட் கேட்டை வந்து நாங்கள் ஒரு மின் சுற்று வரைபடத்துல காட்டலாம். சரியா? சில நேரங்கள்ல எக்ஸாம் நீங்க ஓஎல் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், எக்ஸாம்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மின் சுற்று வரைபடத்தை தந்துட்டு இது எதுக்கு ஒப்பான கேட் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. எதுக்கு ஒப்பான கேட். சரியா? இங்க பாருங்க, இது உங்களுக்கு தெரியும் ஒரு மின்கலம். ஏயும் பியும் ஆளி ஸ்விட்ச். இது வந்து உங்களுக்கு தெரியும் மின்குமிழ். இந்த மின்குமிழ் ஒளிரோணும் என்று சொன்னால் என்ன செய்யணும் சொல்லுவாங்க, ஏ என்ற சுவிட்சையும் போடணும், பி என்ற சுவிட்சையும் போட்டா தான் இது ரெண்டுமே சுற்று பூர்ணப்படுத்தப்படும். மின்சாரம் இப்படி போய் இப்படி போய் என்ன இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போய் சுற்று பூரணப்படுத்தப்பட்டு மின்குமிழ் ஒளிரும். இதுல உங்களுக்கு தெரியும் ஒரு சுவிட்ச் ஆஃப்ல இருந்தா கூட, ஒரு சுவிட்ச் ஆஃப்ல இருந்தா கூட இந்த மின்குமிழ் வந்து எரியாது. அதுதான் இங்க காட்டியிருக்கு பாருங்க. 2 ஆளிகளும் ஆஃப் நிலையில இருந்தா மின்குமிழ் ஒளிராது. ஒரு ஆளி ஆன்ல இருந்தாலும் கூட மின்குமிழ் ஒளிராது. எப்போ மின்குமிழ் ஒளிரும்னு சொன்னா ரெண்டுமே ஆன்ல இருந்தா தான் மின்குமிழ் ஒளிரும். அதைத்தான் இந்த வரிப்படம் உங்களுக்கு காட்டுது. சரியா? அடுத்தது பாப்போம். அடிப்படை தர்க்க வாயில்கள்ல அடுத்த 2வது முக்கியமான கேட் எதுன்னு சொன்னா ஆர் கேட், ஆர் வாயில் என்று சொல்லுவோம். இதனுடைய சிம்போல பாருங்க, இப்படி கொஞ்சம் வளைஞ்சு வரும். இந்த பக்கமா இன்புட் பக்கமா என்ன இப்படி உள்நோக்கி வளைஞ்ச மாதிரி வரும். சரியா? இங்கேயும் பாருங்க, 2 சிக்னலை கொடுக்குறோம். அந்த 2 சிக்னலையும் ஆர் கேட் வேலை என்னன்னு சொன்னா ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னா அந்த 2 சிக்னலையும் பெருக்க போகுது. இப்ப இதுல ஏல 0 கொடுக்குறோம், பில 0 கொடுக்குறோம். ஏஐயும் பியையும் கூட்டிடுறேன். சாரி, நான் கூட்ட போதான், ரெண்டையும் கூட்ட போகுது. ஏ பிளஸ் பி காட்டியிருக்கு பாருங்க. ஏயும் பியும் என்ன செய்ய போகுதுன்னா கூட்ட போகுது. ஆட்ட வேலை ஆர் கேட் வேலை கூட்டுற வேலை. சரியா? அண்ட் கேட் வேலை பெருக்கிற வேலை. ஆர் கேட் என்ன செய்ய போகுது, கூட்ட போகுது. 0வையும் கூட்டினால் 0 வரும். அடுத்த பாருங்க, ஏல வந்து 0, பில வந்து 1 வருது. சரியா? இந்த ஆர் கேட் என்ன செய்ய போகுது சொன்னா ரெண்டையும் கூட்ட போகுது. கூட்டினால் 0வும் 1ம் கூட்டப்பட்டா 1. இங்க பாருங்க ட்ரூத் டேபிள் அங்க மெயினில அட்டவணையை பாருங்க. இங்க 1 இங்க 1 1ம் கூட்டினா 1. சரியா? இப்ப பாருங்க, இதுல 2லயும் 1 1ம் கூட்டப்பட்டாலும் 1 தான் வரும். சரியா? மேலே இது இங்க மின்சாரத்தை தான் குறிக்குது. இதுலயும் கரண்ட், இதுலயும் கரண்ட் இருக்கு. சோ இங்க கட்டாயம் கரண்ட் வரும் கூட்டுப்பட்டுச்சுல்ல. கீழே ஒரு குறிப்பாடு தந்திருக்கேன். என்னன்னு சொன்னா ஆர் கேட்ல வந்து ஏதாவது ஒரு உள்ளீடு, இங்க பாருங்க, ஆர் கேட்ல ஏதாவது ஒரு உள்ளீடு வந்து ஒன்றண்டு இருந்தாலே காணும் என்ன அவுட்புட்டும் வந்து ஒன்றண்டு வரும். ஆனால் அண்ட் கேட்ல அப்படி இல்லை. ரெண்டுமே ஆன் ஸ்டேட்ல இருந்தா தான் ஆன்.
ஏதாவது ஒன்று ஜீரோ ஸ்டேட்டுக்கு போச்சுன்னா அவுட்புட் ஜீரோ வந்துடும். இதுல அண்ட் கேட் இல்லை, இதுல அப்படி இல்லை. இந்த அண்ட் கேட்டையும் புள்ளியை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா ஒரு மின் சுற்று வரைபடத்துல விளங்கப்படுத்தலாம். இங்கேயும் பாருங்க, இதுல ஒரு மின்கலம் இருக்குது, சரி, இங்க மின் குமிழ் இருக்குது, இது ஏயும் பியும் வந்து ஆளி சுவிட்ச், ரைட்? ஸோ இப்போ இந்த சுவிட்ச், இப்போ இந்த மின்குமிழ் ஒளிரும் சொல்லுங்க பார்ப்போம். ஏ என்ற சுவிட்சை போட்டா ஒளிருமா? ஒரு ஏ என்ற சுவிட்சை போட்டு பார்ப்போம். பாருங்க, ஏ என்ற சுவிட்சை போட்டா மின்சாரம் இப்படி ஓடும், மின்னோட்டம் இப்படி ஓடும். சரி, இது போட்டு கிடக்குது. ஸோ இதுக்குள்ளால போகும், இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி வந்து சுற்று பூரணப்படுத்தப்பட்டு மின்குமிழ் ஒளிரும். இதுல வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் சொன்னா இதுக்குள்ளால பூவா ஏனென்றா இந்த பாதை வந்து பூரணப்படுத்தப்பட வேண்டும். ஸோ அப்ப மின்குமிழ் ஒளிரும். இப்ப பி என்ற சுவிட்சை ஏயை விட்டு போட்டு பி என்ற சுவிட்சை போட்டாலும் இதே போலதான் மின்சாரம் வந்து மேல போகாம இதுக்குள்ளால வந்து இப்படி போகும். சரியா? ஸோ அப்ப மின்குமிழ் ஒளிரும். அதே போல இந்த ரெண்டு சுவிட்சை நாங்கள் போட்டாலும் மின்சாரம் இதாலையும் போகும் இதாலையும் போகும், இப்படி வந்து மின்குமிழ் ஒளிரும். ஸோ அதைத்தான் இங்க எல்லாம் காட்டியிருக்கு. இப்ப இந்த இது வந்து மின்குமிழ் ஒளிராத சொல்லுங்க பார்ப்போம். இந்த ரெண்டு ஆளியும் ஆஃப் நிலையில இருந்துட்டா போறதுக்கு அங்க பாதை இல்லை. ஸோ இது ஒளிராது. ரைட். அடிப்படை தர்க்க வாயில்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த இன்னொரு முக்கியமான தர்க்க வாயில் நாட் கேட். சரியா? நாட் கேட் இன் ஃபங்க்ஷன் வெரி சிம்பிள். ஜீரோவை கொடுத்தா 1 மாத்தும், 1 கொடுத்தா 0 மாத்தும். அதான் அவற்றை வேறு. 0 கொடுத்தா 1 மாத்தும், 1 கொடுத்தா 0 மாத்தும். ஏ என்று கொடுத்தா அது ஏ பார் என்று சொல்லுவோம். சரியா? இப்படி மாத்திர தன்மையை ஏ பார் என்று சொல்லி சொல்லுவோம். நிரப்பு செய்கை என்று சொல்லுவாங்க. இப்ப நாட் கேட்டினுடைய ஃபங்க்ஷன் என்ன, தொழிற்பாடு என்னன்னு சொல்லி கேட்டா ஏயினுடைய நிரப்பு செய்கையை செய்யும் என்று சொல்லணும். சரியா? அந்த நிரப்பு செய்கை என்னண்டா ஏயில சைவர் வந்தால் பிள்ளைகள் இது 1 மாத்தி கொடுக்கும், ஏயில 1 வந்தால் இது சைவர் மாத்தி கொடுக்கும். அதான் மெயினில அட்டவணையும் காட்டுறது பாருங்க. இதுல 0 வந்தா 1, 1 வந்தா 0. சரியா? இதை வந்து நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னா ஒரு மின்சுற்று வரைபடத்துல காட்டலாம். சரியா? மின்சுற்று வரைபடத்துல காட்டைக்குள்ள இதுல என்னென்று வேலை செய்யறதா பார்க்கணும். இந்த சுற்று மின்னோட்டம் இப்படி ஓடும். சரியா? இப்படி வருது வந்தா இதுல ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, ரெசிஸ்டர்களாலையும் மின்னோட்டம் ஓடும், அது பிரச்சனை இல்லை. இப்படி வருது. இந்த பக்கம் திரும்பாது மின்னோட்டம். வேண்டாம், இந்த சுற்று இந்த பக்கத்தால பூரணப்படுத்தப்பட இல்லை. என்ன நடக்கும்னா மின்னோட்டம் இப்படி போகும். சரியா? இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வர சுற்று பூரணப்படுத்தப்பட்டு மின்குமிழ் ஒளிரும். சரியாரே? மின்குமிழ் ஒளிரும். ஆனால் இந்த சுவிட்சை நான் போட்டுட்டேன்னு வைங்களேன், இந்த சுவிட்சை ஆன் பண்ணிட்டேன்னு வைங்களேன், மின்னோட்டத்தை பாருங்க, இப்படி வரும், இப்படி வரும், இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துக்கு வந்தோடனே இதால போறதுக்கு தீர்மானிக்குமா, இதால போறதுக்கு தீர்மானிக்குமா? இதுல பாருங்க ஒரு பிரச்சனை இருக்கு. ரெண்டு பாதையுமே பூரணப்படுத்தப்பட்டதுதான் இருக்கு. ஆனா அந்த மின்னோட்டத்துக்கு ஒரு தன்மை இருக்கு புள்ளியல். என்னன்னு சொன்னா இந்த குறுஞ்சுற்றாகிற தன்மை, ஷார்ட் சர்க்கிட் ஆகிற தன்மை. அதாவது ஒரு பாதையில தடை கூடவா இருந்ததுன்னு சொன்னா என்ன செய்யும்னா அந்த தடை கூடின பக்கம் போகாம தடை குறைஞ்ச பக்கமாக போகும், வலிக்கிறது. இப்ப உங்களுக்கு தெரியும் மின்குமிழுக்கு ஓகே. இதுல ஒரு கேள்வி கேட்டிருக்க, தனக்கு சவுண்ட் வேற இல்லைன்னு சொல்லி. ஒரு யாருக்கும் பிரச்சனை இருக்கா? அதுல ஜாயின் ஆடியோன்னு சொல்லி கொடுக்கணும். என்ன வா ஒரு மெசேஜை போட்டுட்டு
ரைட். இப்ப பாருங்க, இதுல வந்து உங்களுக்கு மின்குமுளம் தெரியும். மின்குமுளத்துல ஒரு இழை இருக்கு, தங்குதன் இழை என்று சொல்லி இருக்கு. அது சரியான என்ன தடை கூடினர். சரியா, தடை கூடினர். அதாலதான் அதுல இருந்து என்னோட ஒளியும் வெப்பம் தான் இருக்கு. சோ அப்ப இவர் என்ன செய்வாருன்னு சொன்னால், இப்படி ஒரு ஷார்ட் சர்க்கிட் இருக்கேங்க, நானே இதுக்குள்ள போகணும்னு சொல்லி போட்டு இதுக்குள்ள விரவழிக்கணும். விரவழி கிடைக்கல, இங்கால மின்னோட்டம் போகாது, இந்த பக்கம் போகாது. சோ அப்ப மின்குமுள் ஓடிடாது. அப்ப இந்த கன்செப்ட் எப்படி இருக்குதுன்னு சொன்னா பிள்ளையார், சுவிட்சை ஆன் பண்ணினா பல்ப் வந்து ஆஃப் ஆகுது, சுவிட்சை ஆஃப் பண்ணினா பல்ப் வந்து எரியுது. எஸ் ஜிந்தி கேளுங்க கேள்வி. ஜிந்தி கையை உயர்த்தி இருக்கிறீங்க, கேள்வி கேளுங்க கேளுங்க. அதுல சட் ஏரியால நீங்க போடலாம். அன்மியூட் பண்ணலாம இருக்குதா? அன்மியூட் பண்ண நான் அன்மியூட் பண்ணி விடுறேன். அன்மியூட் பண்ணலாம இருக்கா? சட் ஏரியால ஒரு போடுங்க. ரைட். தவறுதல் அமர்த்தப்பட்டு தெரியல. அதுல பாருங்க பிள்ளைகள், அதுல நீங்க படிச்சு கொண்டு போவீங்க, உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ல வந்து நீங்க பாருங்க ரைஸ் யுவர் ஹேண்ட் சொல்லி இருக்கு. ரைஸ் யுவர் ஹேண்ட் சொன்னா நீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போறீங்கன்னு அர்த்தம். சரியா, அதை அமர்த்தினீங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம். சரி, உங்களோட பேரோட இன்னார் வந்து கேள்வி கேட்க போறாருன்னு சொல்லி வருது. சரியா, யாரு? ஷாம்லா. ஓகே, நீங்க உங்களுடைய கேள்விய சட்ல போடுங்கம்மா. நான் சட்ல போடுங்க, நான் சட்ல பார்த்துட்டு சொல்றேன். எஸ், இந்த நோட்ஸ் வந்து வைபர்ல போடுவேன். கேள்வி கேட்டீங்க வைபர்ல போடுவேன். அதாவது உங்களோட புத்தகத்துல இருக்க ஆக்டிவிட்டி எல்லாம் நீங்க செய்வேன். சரியானே? வைபர் குரூப்புக்கு நான் இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்ல, முதல் இப்ப லேட்டா வந்தாங்களுக்கு தெரியல போலக்கு. நீங்க உங்களுடைய பேரையும் ஸ்கூல் நேம், அதே நேரத்துல உங்களோட வைபர் நம்பர் அதை நீங்க அனுப்பி விடுங்க எனக்கு. இந்த செட் ஏரியால பிரைவேட்டா போட்டு அனுப்பி விடுங்க எனக்கு. நான் அதை என்ன செய்யணும்னு சொன்னா உங்களோட குரூப்ல இணைச்சு விடுவேன். சரிதானே? ரைட். அச்சிதா, அச்சிதா வந்து கிரேட் 9 நினைக்கிறேன். கிரேட் 9 வந்து 6 மணிக்கு இன்றைக்கு அது முடிஞ்சது. நீங்கள் வந்து வியாழக்கிழமை 6 மணிக்கு வாங்க. சரி, அச்சிதா கிரேட் 9. நேற்று டைம் மாறி சொல்லிட்டேன் போல எனக்கு. கிரேட் 9 காலம் வியாழக்கிழமை 6 மணிக்கு வாங்க காலம். சரியா? 3 இன்புட்ஸோட நீங்க கேள்வியில போட்டு கொண்டு நான் கடைசியா சொல்றேன்னா, 3 இன்புட்ஸோட ஒரு அண்ட் கேட் வந்து இதெல்லாம் உங்களோட புக்ல இருக்கிற ஆக்டிவிட்டி. த்ரீ இன்புட்ஸோட வந்து சொன்னா, 3 உள்ளீடுகளோட வந்து சொன்னா என்ன மாதிரி அவுட்புட் வரும்? இப்ப இருக்கும். அவ்வளவுதான். இவற்ற வேலை அங்கேட்டு வேலையை என்ன சொல்லுவோம்? அப்ப 3ஐயும் பிரிக்கிறது, 3 சிக்னலை பிரிக்கிறது, A.B.C. அவ்வளவுதான். இந்த அன்கேட்டை வந்து பாருங்க இப்படியும் காட்டலாம். இது இந்த அன்கேட்டுக்கு ஒப்பான ஒரு அன்கேட் இங்க காட்டப்பட்டிருக்கு. A.B என்று இங்க இருக்கு. இந்த A.B 2 இன்புட்ஸோட வருதா? 2 இன்புட்ஸோட வாரதா அப்படி 3 இன்புட்ஸுக்கு ஈக்குவலாக ஒரு சர்க்கிட்டா உருவாக்கலாம்.
ஏயும் பியும் இதுல வருது வரைக்க இந்த பி என்ற இடத்துல என்ன அவுட்புட் வரும் சொல்லுங்க அப்ப ஏ டாட் பி என்ற ஒரு அவுட்புட் வரும் சரியா இப்ப இது சி வந்து இதுக்குள்ள டைரக்டா வருது இப்ப இதுக்குள்ள போற இன்புட் வந்து என்ன இருக்கும்னா ஏ டாட் பியா இருக்கும் அதோட சேர்த்து இந்த சி சீரைக்குள்ள என்னென்னு வர போகுதுன்னா ஏ டாட் பி டாட் சி என்று எனக்கு அவுட்புட் வரும் கியூண்ட் அவுட்புட் வந்து ஏ டாட் பி டாட் சி என்று சொல்லி வரும் சரியானே ஓகே இதனுடைய ட்ரூத் டேபிள் இங்க பாருங்க 3 சிக்னல் பாவிக்க ரெண்டினுடைய மூன்றாம் அடுக்க எடுத்துக்கொண்டு சிக்னல்ஸை போடணும் ரெண்டுடைய மூன்றாம் அடுக்கு 8 8 சிக்னலை காட்டணும் 8 சிக்னலை காட்டிக்கு இது ஒரு பேட்டர்ன்ல போடணும் ஆல்ரெடி தான் சொன்னா முதல் 4 சிக்னலும் வந்து 0ல கொடுக்கணும் அடுத்த 4ஐயும் 1 கொடுப்போம் பிறகு இதுல 2 0 2 1 2 0 2 1 இதுல பாருங்க 0 1 0 1 0 1 0 1 இப்படி போகும் அதுக்கு பிறகு இதை நீங்க என்ன செய்யணும் பெருக்கி போடணும் இப்ப பாருங்க இதுல ஏ டாட் பி ன்னு கேட்டா நீங்க என்ன செய்யணும் இந்த ஏயையும் இந்த பியையும் பெருக்கி இங்க போடணும் சரியா நாங்க பெருக்கி வைக்க போடுவோம் டக்குன்னு 0 0 பெருக்கப்பட்டால் 0 சரியா அடுத்தது இந்த 0 0 பெருக்கப்பட்டால் 0 0வும் 1 பெருக்கப்பட்டால் அதுவும் 0 தான் 0வும் 1 பெருக்கப்பட்டால் அதுவும் 0 தான் 1 0 0 தான் 1 0வும் 0 தான் 1 1 பெருக்கப்பட்டால் 1 இப்ப 1 1 பெருக்கப்பட்டால் 1 இப்ப a டாட் b டாட் c என்று சொல்லிக்க இந்த சிக்னலை பிள்ளையார் நீங்கள் என்ன செய்யணும் c யோட பெருக்கணும் சரியா இத c யோட பெருக்கணும் c யோட பெருக்க இனி நாங்கள் இதை பார்ப்போம் இதையும் பெருக்க போறோம் இதையும் பெருக்கினால் 0 0 பெருக்கப்பட்டால் 0 1 0 பெருக்கப்பட்டால் 0 சரியா 0 0 பெருக்கப்பட்டால் 0 சரியா 1 0 பெருக்கப்பட்டால் 0 0 0 பெருக்கப்பட்டால் 0 சரியா 1 0 பெருக்கப்பட்டால் 0 இதுவும் 0 தான் ஆனா இங்க பாருங்க 1 1 பெருக்கப்பட்டா 1 அப்ப இதனுடைய மெய்நிலை அட்டவணை ட்ரூத் டேபிள் வந்து இப்படிதான் தெரியும் இந்த அந்த சர்க்கிள் அந்த கூட ட்ரூத் டேபிள் சொல்லி கேட்டா இதனுடைய ட்ரூத் டேபிள் இப்படிதான் இதே போலதான் பிள்ளைகள் 3 உள்ளீடுகளோட OR கேட் வந்தா என்ன செய்யும் 3ஐயும் கூட்டணும் அவ்வளவுதான் பாருங்க a plus b plus c என்று பேர் சரியா இதுக்கு ஒப்பான 2 இன்புட்ஸை கொண்டு ஒப்பான லாஜிக் கேட் ஒன்று சொன்னா இப்படி பேர் தர்க்க சுற்று வாயில்ன்றா ஒன்று சுற்றுன்னு சொன்னா ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்கும் சரி இப்ப பாருங்க இது ஏயும் பியும் கூடப்பட்டா பி என்ற இடத்துல என்ன அவுட்புட் வரும் சொல்லுவாங்க ஏ சக பி என்று வேறு சரி ஏ சக பி தான் இதுக்குள்ள போகும்போது இந்த இடத்துல சி வருது சோ இந்த இடத்துல அவுட்புட் என்னவா இருக்கும்னு சொன்னா ஏ சக பி சக சி என்று சொல்லி அவுட்புட் வேகம் சரிதானே ரைட் இதுக்கும் ட்ரூத் டேபிள் இருக்கு இந்த ட்ரூத் டேபிளை நீங்க எல்லாம் செய்ய போறீங்க சரியா உங்களோட புக்ல இந்த ட்ரூத் டேபிள் இருக்குது நீங்கள் செய்துட்டு என்னுடைய வைபர் நம்பருக்கு அனுப்புவோம் என்னுடைய நம்பர் உங்களுக்கு தெரியும் அந்த பேனர்லயே நான் போட்டிருக்கேன் நோட் 776361414 நோட் 776361414 உங்களோட பேசல நீங்க எப்பவுமே என்ன ஒரு கொப்பியும் பேனையும் கட்டாயம் வச்சிருக்கணும் என்னடா இதுல விளங்கப்படுத்துறீங்களா சில நேரங்கள்ல நோட்ஸ்ல இல்லாத விஷயங்களும் சொல்லுவேன் அதுகளை புரிஞ்சுக்கொள்ளுவோம் மற்றது எப்பவுமே படிக்கிற இதுக்கேற்ற மாதிரியே இருங்க வந்து சரியா பிஏ காலம் நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து படிக்கிற கதிரையில இருந்து படிக்கணும் கதிரையில இருந்து படிக்கணும் சில பேரை பார்த்துருக்கேன் பெட்ல சாஞ்சி கொண்டு இருந்து கொண்டு படிக்கிறாங்க அப்படிலாம் இல்லை படிக்கிறேன்னா அந்த அதுக்குரிய ஆட்டிடியூடோட இருந்து படிக்கணும் சரியா நீங்கள் விரும்பினால் வீடியோ ஆன் பண்ணி போட்டு இருக்கோம் நான் மற்ற வகுப்புகளுக்கு வீடியோ ஆன் பண்ணி போட்டு தான் இருக்க சொல்லி சொல்றேன்
இருக்கு சொன்னா நான் பார்க்கணும் நீங்க உங்களுக்கு விளங்குதா இல்லையான்னு சொல்லி உங்களோட ரியாக்ஷன் எல்லாம் நான் பார்க்கணும். இன்றைக்கு இப்போ நம்பிடுங்க, அடுத்த கிளாஸ்ல மேக்ஸிமம் வீடியோ ஆன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீமிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஸ்டக் ஆகி வருதுன்னா வீடியோ ஆஃப் பண்ணலாம். மற்றபடி வீடியோ ஆன்ல இருக்கும். சரிதானே? ரைட். ஏதாவது கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கும். இதுக்குரிய இதை நீங்க செய்து போட்டு எனக்கு என்ன செய்யணும், வாய்மறக்க அனுப்பினீங்கன்னா நான் அதை பார்த்துட்டு சரி என்றா ஓகே சொல்லுவேன். இனி வருவோம் நாங்கள் சேர்மான தர்க்க வாயில்கள். சேர்மான தர்க்க வாயில்கள் என்று சொன்னால் என்ன? அடிப்படை தர்க்க வாயிலை கொண்டுதான் சேர்மான தர்க்க வாயில்கள் செய்யப்படுது. ஆனா அதுதான் கூடுதலாக எங்களுடைய ஐசி இருக்குல்ல, சிப் ஐசி, சர்க்கிட்டுகளை பாய்க்கிறோம், ஐசி இன்டிகிரேட்டட் சர்க்கிட் என்று சொல்லி அதுகள்ல கூடுதலாக இந்த NAND கேட் NOR கேட் தான் கூடுதலாக பாய்க்கப்படுது. சரியா? இப்ப பாப்போம், அந்த சேர்மான தர்க்க வாயில்களை பற்றி கொண்டுதான் நிறைய இலத்திரவியல் சாதனங்களை உருவாக்கப்படுது. என்ன இலத்திரவியல் சாதனங்கள்? உங்களுக்கு தெரியும் பாருங்க, கணினிகள், கைத்தொலைபேசிகள், கால்குலேட்டர்ஸ், ரைட்? நவீன திறன் தொலைக்காட்சினா ஸ்மார்ட் டிவி. சரியா? அதே போல செலவு இயந்திரங்கள், நுண்ணலை கனல் அடுப்பு, என்ன மைக்ரோவேவ் அவன், இலக்க முறை கடிகாரங்கள் என்று சொன்னா டிஜிட்டல் கிளாக்ஸ், மெட்டல் கிளாக் வராது. சரியா? வழிபதனாக்கிகள், வழிபதனாக்கி என்ன சொல்லுங்க, ஏசி. இதுகளில் எல்லாம் என்ன இருக்கு சொல்லுங்க, இந்த லாஜிக் சர்க்கிட், தர்க்க சுற்றுகள் இருக்கு. சரியா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அடிப்படை தர்க்க வாயிலை கொண்டுதான் என்ன செய்யப்படுது என்று சொன்னா சேர்மான தர்க்க வாயில் சுற்றுகள் உருவாக்கப்படுது. யாரு ஜிந்தி என்றால் நீங்க ஜிந்தி மேக்ஸ் என்று நீங்க அந்த கேள்விய இதுல செட் ஏரியால போட்டு விடுங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். சரியானே? ஓகே. NAND கேட் சேர்மான தர்க்க வாயில்ல ரெண்டு இருக்கு, ஒன்று NAND, அடுத்தது NOR. முதல் பாப்பம் NAND. NAND கேட் என்று சொன்னா என்னன்னா, ஒரு AND கேட்டும், சரியா, ஒரு AND கேட்டும் ஒரு NOT கேட்டும் சேர்ந்தது தான் என்ன NAND கேட். இப்ப நான் இந்த A என்ற ஒரு அவுட்புட்டை இன்புட்டை கொடுக்குறேன், B என்ற ஒரு இன்புட்டை கொடுக்குறேன். இந்த ரெண்டு இன்புட்டையும் AND கேட் என்ன செய்யலாம், வளமையா என்ன செய்யும், ரெண்டையும் பெருக்கும். AND கேட் என்ற வேலையே இந்த ரெண்டு சிக்கலை பெருக்க போகுது, A டாட் B என்று பேர். இந்த NOT கேட் என்ன செய்ய வேண்டாம், இந்த A டாட் B என்ற சிக்னலை வெளியால எடுத்து இதை இன்புட்டா உள்ளுக்குள்ள எடுத்து அவுட்புட்டா வெளியால தரைக்க எப்படி தரப்போ சொல்றாங்க, A டாட் B முழுவதனுடைய பார் எடுத்துறப்போ. இதுதான் இந்த NAND கேட்டினுடைய ஃபங்க்ஷன். ஆனால் இதுக்கு தனியா சொல்லி ஒரு குறியீடு இருக்கு, சிம்போல் இருக்கு. எப்படி வேணும்னா சிம்போல் AND கேட்டை கீழ், AND கேட்டை கீழி போட்டு, சரியா, AND கேட்டை கீழி போட்டு இதனுடைய நுனியில ஒரு சின்ன ரவுண்ட போடும். இந்த ரவுண்ட் எங்க இருந்து வந்த சும்மா NOT கேட் வந்து. அப்ப இதை பார்த்தோன்னே எங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் என்ன, இந்த சின்ன வட்டம் இருந்ததுன்னு சொன்னா AND கேட், சாரி இருந்ததுன்னு சொன்னா NAND கேட், இல்லாட்டி இது AND கேட் சொல்லி சொல்றோம். சரியா? சோ அப்ப இந்த அவுட்புட்டை நாங்க டைரக்டாவே எழுதலாம். A என்ற சிக்னல் இருக்கு, B என்ற சிக்னல் இருக்கு. இதை என்ன செய்யலாம், ஏயும் பியையும் பெருக்கிட்டு அதை பார் பண்ணும், பார் என்று சொல்லுவோம். சரியா? நிரப்புகள், நிரப்பு செய்கை, அது நிரப்பி என்று சொல்றாங்க தமிழ்ல. ஓகே, பார் பண்ணும். சரி,
சரியா? அப்ப NAND கேட் என்னன்னு சொல்லப்படுறது AND செய்கையின் நிரப்பு செய்கை அல்லது நாட் AND செய்யக்கூடிய தர்க்க வாயில் NAND கேட் சொல்லுவோம். நிரப்பு செய்கை AND கேட்டுக்கு என்ன நிரப்பு செய்கை. அதே போல AND வாயிலின் வரைவிலகை நொட் வாயிலுடன் தொடர்நிலையில் இணைப்பதால் NAND உருவாக்கப்படுது. தொடர்நிலையில் முதல் இது முக்கியம் பிள்ளையர். நீங்க இப்படி பார்த்து கொண்டு கேட்க நான் பிளாக் போர்ட்ல எதுவும் சொன்னேன்னு சொன்னா இந்த வீடியோவை நீங்க ஒரு டேப் பண்ணீங்களா போன் சொன்னா அதை டேப் பண்ணலாம் அல்லது கம்ப்யூட்டர் சொன்னா அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த ஸ்கிரீன் பெருசாய் தெரியும். ஓகே, அப்ப இதுல வந்து பாருங்க என்கேஜ் இருக்குது. என்கேஜுக்கு தொடராக என்ன வருது நாட் வருது. அப்படி வந்தா தான் அது இங்கால முன்னுக்கு வந்தா வராது. முன்னுக்கு போட்டுட்டு அது உங்க சோதையை போட்டவர் இங்கால நொட்டை போட்டு இங்கால அண்டை போட்டா அது வராது. என்ன செய்யணும் சொன்னா முதல் அண்டை போட்டு பின்னுக்கு நொட்டை போடும். அந்த ஓடெல்லாம் வரும். அது ஸ்ரீமதி இது கிரேட் 10 வகுப்பு. நீங்க 9 இல்ல என்ன நீங்க பிறகு வாங்க, வியாழக்கிழமை வாங்க. சரி, சரி. இதுல பாருங்க இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது பார்ப்போம். ஷேரிங் ஸ்டாப் பண்ணி போடுவாருன்னா ஓகே. இதுல A என்ன சீக்வென்ஸ் வருது, இல்ல B என்ன வருது, இது ரெண்டும் என்ன இது ரெண்டையும் என்ன செய்யணும் பெருக்கி போட்டு பார் பண்ணோம். சரியா? இதுல 0 வருது, இதுல 0 வருது. வளமையாக AND கேட் என்ன செய்ய சொல்லுங்க பிள்ளையர்? AND கேட் என்ன செய்யறதுனா ரெண்டையும் பெருக்கி போட்டு அவுட்புட் தரும். ரெண்டையும் பெருக்கினால் 0 பெருக்கினா என்ன வரும்? 0 வரும். ஆனால் இதுல நாட் கேட் இருக்குல்ல, நாட் கேட் என்ன வேலை என்ன? 0 வந்தா என்னவா மாத்தும்? 1 மாத்தும். சோ அப்ப இதுல எனக்கு அவுட்புட்டாக என்ன வர போகுதுன்னா 1 வர போகுது. சரியா? இப்ப A ல 0, B ல 1 பெருகு. என்கேஜ் என்ன செய்யும்? ரெண்டையும் பெருக்க போது 0 வர போகுது. ஆனா இந்த நாட் கேட் என்ன செய்யும்? அந்த 0 வந்து என்ன செய்யும்? 1 மாத்தி விட்டுரும். இப்ப பாருங்க A ல 1 வருது, B ல 0 வருது. என்கேஜ் என்ன செய்யும்? ரெண்டையும் பெருக்க போது பெருக்கிச்சுன்னு சொன்னா எனக்கு 0 வரும். ஆனால் இந்த நாட் கேட் என்ன செய்யும்? அதை மாத்தி விட்டோம். 0 1 மாத்தி விட்டோம். இதப்பா இதான் முக்கியம். 1 பெருக்கப்பட்டால் எனக்கு இதுல அவுட்புட்டாக AND கேட் என்ன செய்யும்? ஒன்றை தரும். ஆனால் NAND கேட் என்ன செய்யும்? NAND கேட்ல இருக்கிற நாட் என்ன செய்யும்? அந்த ஒன்றை என்ன செய்யும்? 0 மாத்தி விடும். ஸோ இதை பாத்தீங்கன்னா என்ன இதனுடைய அவுட்புட்டை பாத்தீங்கன்னு சொன்னால் AND கேட்டினுடைய தலைகீழா இருக்கு. AND கேட்டுடைய தலைகீழாக வரும். ஒன்னு பெருக்கப்பட்ட 1 நாட் கேட் என்ன 0 மாத்தி விடும். சரி, சரி. இதுதான் இங்க இதுல காட்டப்பட்டிருக்குது. பாருங்க 0 விளக்கப்பட்டு 0 இருந்ததுன்னு சொன்னால் 0 இது A டாட் B பாருங்க. இந்த ரெட் கோலத்துல இருக்கிறது நீங்க காட்ட தேவையில்லை. மெயினில அட்டவணையில இந்த ரெட் கோலமாக இருக்கிறத வந்து நீங்கள் காட்ட தேவையில்லை. விளக்கத்துக்காக போட்டு இருக்கிறேன். என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஏஐ பிஐயும் பெருக்கினால் 0 வரும். ஆனால் A பார் என்ன செய்யணும்? அதை தலைகீழா மாற்றும். ஸோ 1. அடுத்தது பாருங்க 0வும் 1 பெருக்கப்பட்ட 0. தெரியும்? அது A பார் தலைகீழா மாத்த 1.
இங்கேயும் 1 இங்கே 0. சோ அப்ப இங்க ஒரு கன்க்ளூஷன் ஒன்றுக்கு வர போறோம். சகல உள்ளீடுகளும் 1 என்ற நிலையில் காணப்படும் போது மாத்திரமே பெருவிளைவாக 0 வரும். சரி, இது ரெண்டுமே 1 இருந்தா அவுட்புட் வந்து 0வாக இருக்கும். மற்றபடி எல்லாம் 1. நீங்க ரெண்டுமே ஆஃப் ஸ்டேட்ல இருந்தால் கூட பாருங்க, இதுல ரெண்டுலயுமே சிக்னல் வராத நிலையில கூட அங்க என்ன நடக்கும்னு சொன்னா அவுட்புட்டா 1 தரும். இதே ஒரு சர்க்கிட்ல காட்டலாம், மின் சுற்று வரிப்படத்தை காட்டலாம். இந்த இதை விளங்கிக் கொள்வோம். இங்க பாருங்க, மின்சாரம் இப்படி வருது, இப்படி வந்து இந்த இடத்துக்கு வந்து எதால போகணும்னு தீர்மானிக்குது. பாருங்க, இந்த பாதை வந்து பூரணப்படுத்தப்படையில சோ மின்சாரம் இப்படி போகுது. சரியா, மின்சாரம் இப்படி போய் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வருது, சுற்று பூரணப்படுத்தப்படுது. சோ மின்குமிழ் ஒளிரும். மின்குமிழ் ஒளிரும். எப்ப ஒளிருது மின்குமிழ்? பாருங்க, ரெண்டு சுவிட்ச் போடாத நிலையிலேயே மின்குமிழ் ஒளிருது. அதைத்தான் அங்கேயும் சொல்லி இருக்க. அங்க முன்னுக்கும் பாத்தீங்கன்னா தெரியும், ரெண்டும் ஆஃப் நிலையில இருக்கேங்க, அங்க ஆன் ஸ்டேட் வந்துட்டு பாருங்க, ரெண்டும் போடாத நிலையில ஆன். அதே போல இதுல உங்களுக்கு தெரியும், இதுல ஒரு சுவிட்சை போட்டால் கூட பிள்ளைகள் இந்த பல்ப் எரியாது. இந்த பாதை பூரணப்படுத்தப்படையில. ஏ போட்டாலோ அல்லது பி போட்டாலோ இந்த பாதை பூரணப்படுத்தப்படையில. சோ இந்த பாதை பூரணப்படுத்தல அப்ப மின்குமிழ் ஒளிரும். இதால போய் என்ன மின்சாரம் இதால போய் ஒளிரும். ஆனால் இப்ப பார்ப்போம், இந்த ரெண்டு சுவிட்சையும் நான் இப்ப போடுறேன், ரெண்டு சுவிட்சையும் போடுறேன், இதையும் போடுறேன், இதையும் போடுறேன். உங்களுக்கு தெரியும் மின்னோட்டம் வந்து எதால போக வலிக்கிடும் பார்ப்போம். எதால போக வலிக்கிடும் மின்னோட்டம்? இப்படி போக வலிக்கிடும். அது சாரி மேல போவாது, என்ன மேல போவாது. மின்னோட்டம் வந்து மேல போக வலிக்கிறாது, இதாலதான் போக வலிக்கணும். ஏன் சொல்லுங்க மேல போவாது? மேல போவாது, இதுல பல்ப் இருக்கு, பல்ப் வந்து கூடிய தடைப்புறமான முடியாது. சோ ரெண்டு சுவிட்சும் போட்டிருந்தா மின்னோட்டம் இப்படித்தான் போகும், மேல போவாது. சோ என்ன நடக்கும் சொல்லுங்க, பல்ப் வந்து எரியாது, ஆஃப் ஸ்டேட்ல இருக்கும். ரெண்டு ஆளியும் வந்து போடப்பட்டிருக்கிற நிலையில, ரெண்டு ஆளியும் போடப்பட்டிருக்கிற நிலையில இது எரியாது. அதைத்தான் நாங்க காட்டியிருக்கோம். நன்கேட், நன்கேட்டுக்கு ஓகே, நன்கேட்டுக்கு 3 இன்புட்டை கொடுத்தா எப்படி அவுட்புட் வரும்? இதுக்குரிய பூலியன் கோவையை எழுத சொல்லி கேட்பார். உங்களுக்கு தெரியும், அன்கேட் செய்யற வேலையை முதல் எழுதுங்க. அன்கேட் என்ன செய்யும்? இந்த 3ஐயும் பெருக்க போகுது. என்ன வர போகுது? ஏ டாட் பி டாட் சி என்று வர போகுது. ஆனா இதுல நோட் இருக்கிறபடியால அதை முழுவதற்கும் ஒரு பார் ஒன்று வரும். சோ அப்ப மேலுள்ள சுற்றுக்கான பூலியன் கோவை என்றது இதுதான், ஏ டாட் பி டாட் சி. இந்த முதலாவது கேள்விக்குரிய விடை இதுதான். அடுத்தது, மேற்படி பெருவிளைவுக்கான மெய்நிலை அட்டவணையை எழுதுக என்று கேட்பான். உங்களோட இது புத்தகம் கிடையாது, சரியா? புக்ல இருக்க ஆக்டிவிட்டி. அதுக்கு போறதுக்கு முதல் இதையும் பார்ப்போம், இந்த இடத்தையும் ஒருக்கா பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், இதுல ஏ வருது, இதுல பி வருது. அன்கேட் என்ன செய்யும் பிள்ளைகள் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க படிச்சிட்டீங்க, இது ரெண்டையும் பெருக்க போகுது பிள்ளைகள், ஏ டாட் பி என்று வர போகுது. சரியா? இதுக்குள்ள இப்ப சி வருது, இதுக்குள்ள வர இன்புட் என்ன வருது பார்ப்போம். இந்த ஏ டாட் பி தான் இதுக்குள்ள போக போகுது, இதுக்குள்ள சி வர போகுது. சரியா? அப்ப இதுல என்ன வரைஞ்சோம் பார்ப்போம், ஏ டாட் பி டாட் சி. சரியா? வரும். இது வந்தேன்னு சொன்னா வா
இதுல a டாட் b டாட் c என்று வரும். இப்போ இந்த நாட் கேட் வேலை என்ன, இவ்வளவு பார் ஆக்கி விடுறது. ஸோ a டாட் b டாட் c முழுவதனுடைய பார் என்று மாற்றி விட்டுறது. ஓகே, முதலாவது கேள்விக்குரிய விடை வந்து a டாட் b டாட் c முழுவதனுடைய பார். அடுத்தது மேற்படி வருவிளைவுக்கான மெய்நிலை அட்டவணையை எழுதுக. இது ஒருக்க செய்வோம். இங்கிலீஷ் மீடியக்காரர் வந்ததுன்னா சரி, இதையும் ஒருக்க நாங்கள் செய்வோம். இல்லையா, முதல் என்ன செய்யறார், a டாட் b எழுத சொல்லி கேட்கிறார். இது புக்ல இருக்க ஆக்டிவிட்டியா, a டாட் b எழுத சொல்லி கேட்கிறார். அப்ப நீங்க என்ன செய்யணும், a ஐயும் b ஐயும் பெருக்க வேணும். a ஐயும் b ஐயும் பெருக்கினால் இதுல 0 இதுல 0, சோ இது 0, ரைட். இதுல 0 இதுல 0, இது 0. அடுத்ததும் என்ன வரும், திரும்பவும் 0வும் 1ம் பெருக்கப்பட்டால் 0 தான், 0வும் 1ம் பெருக்கப்பட்டால் 0 தான், 1ம் 0வும் பெருக்கப்பட்டால் 0 தான், 1ம் 0வும் பெருக்கப்பட்டால் 0. ஆனால் இந்த இடத்துல பாருங்க 1 இதுல 1 வருது, இதுல 1 வருது, சோ பெருக்கப்பட்டால் 1, இதுல 1 வருது, இதுல 1 வருது, பெருக்கப்பட்டால் 1. அடுத்தது என்ன சொல்ற சும்மாவும் a டாட் b டாட் c இதை எழுத சொல்றாரு. சோ அப்ப நீங்க என்ன செய்யணும், இதையும் இதையும் பெருக்கி விட்டா சரி. இதையும் இதை கொண்டே சியோட பெருக்கி விட்டா சரி. நான் பக்கத்துல இருந்து பார்த்து டக் டக்குன்னு போடலாம். அப்படி இதையும் இதையும் பெருக்க போறேன் பாருங்க. a டாட் b ஐயும் c ஐயும் பெருக்க போறேன். 0வும் 0வும் பெருக்கப்பட்டா என்ன வரும் புள்ளிகள், 0. 0வும் 1ம் பெருக்கப்பட்டா என்ன வரும், 0 0 0 0 0. சரியா, இங்கேயும் பாருங்க 0வும் 1ம் பெருக்கப்படுது, இதுவும் 0. ஆனால் இதுல பாருங்க 1ம் 1ம் பெருக்கப்பட்டால் என்ன வரும், 1. இனி a டாட் b முழுவதனுடைய பார் என்று சொல்லிக்கல உங்களுக்கு தெரியும். பார் என்று சொல்லிக்கல இதை தலைகளாக்கி விட்டா சரி. இந்த அவுட்புட் இருக்கല്ലോ, இதை அப்படியே தலைகளாக்கி விட்டா சரி. 0 வண்டி இருந்தா என்ன செய்யணும், 1 என்று பேரு. 0 வண்டி இருக்கிறது 1, 0 இருக்கிறது 1, ஸோ 1 1 1 1. கடைசி மட்டும் என்னவா இருக்க போகுது, 0வா இருக்க போகுது. ஸோ இதுல இருந்து ஒரு முடிவுக்கு வரலாம். 3 இன்புட் உள்ளீடுகளை நாங்கள் கொடுத்தோம் என்று சொன்னால் இதுக்கு NAND கேட்டுக்கு அது அவுட்புட்டாக 0 தரும். ஏதாவது ஒன்று கூட என்னவா இருந்தால், இதுல ஏதாவது ஒன்று கூட 0வா இருந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு அவுட்புட்டாக 1 வரும். ஓகே, புக்ல இருக்கிற ஆக்டிவிட்டியை நீங்க செய்யலாமா, செய்து போட்டு எனக்கு வாய்ப்பு அனுப்பலாம். அடுத்த பாப்பம் நோ கேட்ஸ். சரியா, நோ கேட்ஸ். இது என்ன நடக்குமாகும், ஒரு ஆர் கேட்டை கூறிட்டு அதுக்கு தொடர்ச்சியாக என்ன செய்யணும், ஒரு நோட் கேட்டை கூறுவோம். சரியா, ஒரு ஓர் கேட்டை கூறி போட்டு அதுக்கு தொடர்ச்சியாக நோட் கேட்டை கூறுவோம். இதுல ஏ என்ன சிக்னலை கொடுக்குறோம், இந்த பி என்ன கொடுக்குறாரு. ஓர் கேட், இந்த ஓர் கேட் என்ன செய்யும், ஏஐயும் பிஐயும் கூட்டக்கூடும், a பிளஸ் b. இவர் என்ன செய்வார், ஏஐ பிஐயும் கூட்டிட்டு பார் இந்த பிள்ளைய பார் பண்ணுங்க. சரியா, பார் பண்ணக்கூடாது.
இதுக்கும் ஒரு ஸ்பெஷலான குறியீடு இருக்கு. என்ன செய்யணும்? OR கேட்டை கீறி இந்த அவுட்புட் பக்கமாக அதனுடைய நுனியில ஒரு சின்ன வட்டத்தை கீறி இந்த இப்படி போட்டுவிட்டா இது என்ன கேட் சொல்றாங்க? நோர் கேட். சரியா? நோர் கேட்டுங்க ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? இதுல 0, இதுல 0. இந்த ரெண்டு 0வை இவர் என்ன செய்வார்? கூட்ட போறார். கூட்டினால் 0. நாட் கேட் என்ன செய்யும்? அதை பார் பண்ணி விட்டுரும். அப்ப எனக்கு என்ன நடக்குது? 1 நடுவே. இதுல 0, இதுல 1. இது என்ன செய்ய போகுது? ரெண்டையும் கூட்ட போது இதுல 1 வரப்போகுது. இதுல 1 வந்து எடுத்தனா நாட் கேட் என்ன செய்யுது? பார் பண்ணி விட்டுரும். பார் பண்ணி விட்டுச்சுன்னா இதுல 0 வரும். சரிங்களா? இனி இது 1, இது 0. இது என்ன செய்வார்? சொல்லுவோம். இது என்ன செய்வார்? இது ரெண்டையும் கூட்ட போறார். கூட்டினால் 1 வரும். இது தலைகளாக ஆக்கி விட்டார் 5 வரும். இதுலையும் 1, இதுலையும் 1, அவுட்புட்டும் 1. ஸோ இது பார் பண்ணி விட்டுச்சுன்னு சொன்னா 0. ஸோ இந்த நாட் கேட் எப்ப வேலை செய்யும் சொல்லுவாங்க? 1 என்ற அவுட்புட்டை தர மட்டும்தான். இது ரெண்டுலையுமே 0 போச்சுன்னா தான் உங்களுக்கு அவுட்புட்டா 1 வரும். சரியா? இங்க இதுல ஏதாவது 1 என்று சொல்லி வந்துட்டு வைங்க, அவுட்புட் வந்து 0வாக போயிடும். ரைட். OR கேட் இதுல பாருங்க, OR கேட் என்ன சொல்லுவாங்க? ஒரு நாட் ஓர் தர்க்க வாயிலாகும். அதாவது ஓர் தர்க்க வாயில் திறப்பு செய்கை. தெரியும், திறப்பு செய்கையா இருக்கும். சரி, இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் திரைக்குள்ள முதல் OR கேட்டை திருத்த நாங்கள் என்ன செய்யணும்? நாட் கேட்டை போடுவோம். இப்ப சொன்ன விஷயம் தான் என்ன செய்யுது? 0 வந்துச்சுன்னு சொன்னா 0 வந்துச்சுன்னா இது ரெண்டையும் கூட்டும் 0. ஆனா தலைகளாக்கி விட்டா 1. அடுத்த பாருங்க, 0வும் 1ம் கூட்டுப்பட்டா 1, அது தலைகளா மாத்தும் 0. இப்ப சொன்ன விஷயம் தான் 0. இந்த இடத்துல 1, 2 1 சொன்னா 1, அதை தலைகளாக்கிட்டா 0. சரியா? இப்ப நோர் தர்க்க வாயிலின் இரு உள்ளீடுகளும் 0வாக இருக்கிற சந்தர்ப்பத்துல மாத்திரமே வெறு விளைவாக எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லுவாங்க? 1 கிடைக்கும். மற்றபடி 0 தான் வரும். இது 3 இன்புட்ஸ். இதை நீங்களாம் செய்ய போறீங்க. AND கேட்டுக்கு நான் செய்து விட்டேன்னா OR கேட்டுக்கும் நீங்களாம் செய்ய போறீங்க. இது விளக்கம் இல்லாட்டி நான் என்ன செய்வேன்னு சொன்னா அடுத்த கிளாஸ் உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுவேன்.